நான் வேலை செய்கின்ற கம்பெனியில் கிரெடிட் கார்டு போன்ற ஒன்றை தந்து கட்டாயமாக இதில் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும். அதே நேரம் உங்கள் சேலரி அதாவது டிபாசிட் பண்ணப்படுற நேரத்தில் இதில் நாங்கள் என்ன செய்வோம், அதை வந்து அதாவது டிஸ்கவுண்ட் பண்ணிக்கொள்வோம், கழிச்சுக்கொள்வோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ இது கூடுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட் விஷயம், கிரெடிட் கார்டை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கொள்ளணும். கிரெடிட் கார்டு அப்படி என்று சொல்கிறது, அதாவது அல் பிதாகாத் அல் எத்திமானியா அப்படி என்று சொல்லப்படுற அந்த வளமை எதுக்கு சொல்லப்படுதுன்னு சொன்னால் கடனுக்கு தான் சொல்லப்படுது. அதாவது நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, உங்களுக்கு கடன் வழங்கப்படுது, நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, கடன் வாங்குகின்ற உரிமை வழங்கப்படுகிறது. கடன் வழங்கப்படுறதில்ல, கடன் வாங்கக்கூடிய உரிமை உங்களுக்கு என்ன செய்யுது, வழங்கப்படுது. எனவே நீங்கள் அதை பர்ச்சேஸ் அதில் பொருட்கள் எல்லாம் என்ன செய்றீங்க, பர்ச்சேஸ் பண்ணுறீங்க. பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு குறிப்பிட்ட டைம் தர அவங்களுக்கு, அதுக்குள்ளே நீங்கள் அந்த எவ்வளவுக்கு நீங்கள் அந்த உரிமையை பயன்படுத்தினீங்களோ அந்த இதை அமௌண்ட்டை நீங்கள் இந்த குறிப்பிட்ட 40 நாட்களுக்குள்ளே 50 நாட்களுக்குள்ளே நீங்கள் என்ன செய்யணும், அதாவது கட்ட வேண்டும் அப்படின்ற ஒரு நிபந்தனை சொல்லப்படுகிறது. அல்லது பகுதி பகுதியாகவும் கட்டிக்கொள்ளலாம் அப்படின்ற இது சொல்லப்படுது. இதுக்கு தான் கிரெடிட் கார்டுன்னு சொல்கிறது. டெபிட் கார்டு அப்படி என்று சொன்னால், அதாவது இதை வந்து அரபில் சொல்கிறதாக இருந்தால் அல் பிதாகா அல் முகத்தாத், அதாவது டெபிட் கார்டு, அதாவது உங்களோட பணத்தை நீங்கள் யூஸ் பண்ணுறது, உங்கள் பணத்தை நீங்கள் யூஸ் பண்ணுறது. இது வந்து மார்க்க ரீதியாக எந்த பிரச்சனையும் இல்லை. உங்களோட பணத்தை நீங்கள் யூஸ் பண்ணுறதுன்றது மார்க்க ரீதியாக பிரச்சனையே இல்லை. இந்த உங்கள் பணத்தை நீங்கள் யூஸ் பண்ணுவது என்பது 2 வடிவில் என்ன செய்யலாம், இருக்கலாம். உதாரணமாக உங்கள் கம்பெனி உங்களுக்கு ஒரு கார்டை தருது, நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க, உங்களோட சேலரி வந்து வார நேரத்தில் நாங்கள் வந்து அதை என்ன செய்வோம், அதில் கழிச்சிக்கொள்வோம். அதாவது உங்களுக்கு தரது உங்களோட கம்பெனி தான், உங்களோட கம்பெனி பேங்க்கோடு என்ன செய்யுது, அந்த டீலிங்கை வச்சிருக்குது. உங்களோட பணம் வந்து அந்த அக்கௌண்ட்டுக்கு போன உடனே பேங்க் அதை என்ன செஞ்சுக்கொள்ளும், அந்த பகுதியில் வந்து அதை கட் பண்ணி கொள்ளும். ரைட். ஆனால் உங்களுக்கு சேலரி வந்து அதாவது 3000 அப்படின்னு, அதாவது 30,000 அப்படின்னு வச்சுக்கணும் வைங்களேன். இந்த 30,000க்கு தான் உங்களுக்கு கிரெடிட் லிமிட் அதில் என்ன செஞ்சுக்க தரப்பட்டிருக்கும். அல்லது 30,000 20,000 கிரெடிட் லிமிட் அதில் தரப்பட்டிருக்கும். அந்த 20,000ம் நீங்கள் எவ்வளோக்கு பர்ச்சேஸ் பண்ணுறீங்களோ அந்த பகுதி அதில் என்ன செய்யும், கட் பண்ணப்பட்டுரும். அப்போ இது வந்து கிரெடிட் தான், இது வந்து அசலில் வந்து கிரெடிட் தான். ஆனால் உங்களோட பணத்திலிருந்து தான் இது கட் பண்ணப்பட போகுது அப்படின்றதுனால இது வந்து என்னது, அதாவது ஒரு கம்பெனி இதுக்கு ரெஸ்பான்ஸ் என்றதுனாலையும் இது டெபிட் என்ற வடிவத்திலையும் என்ன செய்யுது, அதாவது பயன்படுத்தப்படுது, பார்க்கப்படுகிறத நம்ம என்ன செய்கிறோம், பார்க்குறோம். இதில் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும், இப்போ நம்ம ஏற்கனவே ஒரு தடவை வந்து இந்த கிரெடிட் கார்டு சம்பந்தமாக சவுதியில் உள்ள கிரெடிட் கார்டுடைய விளக்கம் என்ன அப்படின்னு கேட்கப்பட்ட நேரத்தில் எங்களுக்கு, அதாவது முக்கியமான ஷேக் ஒருவர் எங்களுக்கு என்ன செஞ்சார்னா ஒரு விஷயம் சுட்டி காட்டினார். சவுதியில் வந்து அதாவது கிரெடிட் கார்டு ஒன்று யூஸ் பண்ணப்படுது, அதாவது தசவுக் ராஜிஹை அப்படின்னு சொல்லி, ராஜிஹுடைய தசவுக் அப்படின்னு சொல்கிற பேர் உள்ள ஒரு கார்டு யூஸ் பண்ணப்படுது. அது பிதாகத்துல் எத்திமானியா கிரெடிட் கார்டுன்னு தான் இங்கே என்ன செய்கிறாங்க, அதில் சொல்கிறாங்க. அதனால் முழுமையான அதாவது செயல்பாடும் டெபிட் கார்டாக தான் இருக்கிறது. என்ன அப்படின்னு சொன்னால், என்னட்டுள்ள கரண்ட் அக்கௌண்ட்டில் உள்ள பணத்தின் மூலம் நான் அந்த கார்டை என்ன செய்கிறேன், யூஸ் பண்ணுறேன், பர்ச்சேசிங்கு யூஸ் பண்ணுறேன், ஆன்லைன் பர்ச்சேசிங்கு யூஸ் பண்ணுறேன், டிக்கெட் புக் பண்ணுறேன், இந்த வேலைகளை நான் செய்கிறேன். அதுபோல் அதுக்கு டிஸ்கவுண்ட்டுகள் வழங்கப்படுகிறது, கிஃப்ட்ஸ் வழங்கப்படுது. ஆனால் டோட்டலாக ஏந்த பணம் தான் அது. மேலதிகமாக 1% எனக்கு என்ன செய்யலை, அதை எடுக்க முடியாது. ஏந்த பணத்தை நான் யூஸ் பண்ணுறேன். ஆனால் அதுக்கு பேர் வந்து கிரெடிட் கார்டு, அதுக்கு பேர் வந்து கிரெடிட் கார்டு. என்னது, அல் பிதாகா கைருல் முகத்தா அப்படின்றது, அல்லது அல் பிதாகா அல் முகத்தா ஆனால் அல் எத்திமானியா, அதாவது கிரெடிட் கார்டு அப்படின்ற பேர் அதுக்கு வழங்கப்படுது. ஆனால் அவருடைய நடைமுறையை பார்த்தா டெபிட் கார்டுடைய நடைமுறை டோட்டலாக ஏண்ட பணத்தை ஏண்ட கரண்ட் அக்கௌண்ட்லேயும் தான் நான் எல்லாத்தையும் என்ன செய்யறேன், அதுக்கு யூஸ் பண்ணுறேன். ஆனால் கிரெடிட் கார்டுடைய அந்த அதாவது ரேஞ்ச் அதுக்கு வழங்கப்பட்டிருக்கு. அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னால், இந்த ஆன்லைன் பர்ச்சேசிங்க்கு இது போன்றவைகளுக்கான அந்த நடைமுறை ஒரு கிரெடிட் கார்டுக்குள்ள, அதாவது கார்டுக்குள்ள ஃபெசிலிட்டி, அதனுடைய ஃபீச்சர்ஸ் அதுக்கு வழங்கப்பட்டிருக்குது. ஆனால் அது கிரெடிட் கார்டு அல்ல, டெபிட் கார்டு. கிரெடிட் கார்டுகளுக்குரிய தன்மை அதுக்கு வழங்கப்பட்டிருக்குது என்றதை அவர் என்ன செஞ்சார், அதை வந்து சுட்டி காட்டினார். ஸோ இந்த மாதிரி அமைப்பில் இருக்கக்கூடியதாக இருந்தால் மார்க்க ரீதியாக இந்த பிழையும் இல்லை. ஏன்னா நான் என்ன பணத்தை என்ன செய்கிறேன், நான் யூஸ் பண்ணுறேன். இப்போ நீங்கள் கேட்டிருக்கக்கூடிய அந்த கேள்வி எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் அதுதான் என்னன்னு சொன்னால், உங்களுடைய லிமிட் வந்து உங்களுக்கு அக்கௌண்ட்டில் வந்து உங்களோட கடைசி நாளில் வந்து உங்களோட பணம் போடப்படும். அந்த பணத்துக்குள்ள லிமிட் தான் உங்களுக்கு என்ன செஞ்சு தரப்பட்டிருக்குது. அதுக்கு மேலதிகமாக நீங்கள் 1% எடுக்கவும் முடியாது. அதே நேரத்தில் உங்களோட பணம் நீங்கள் போடப்படக்கூடிய சேலரி வந்து கட் பண்ணப்பட்ட பின்னால் தான் நீங்கள் என்ன செய்யலாம், எடுக்கலாம்னா இது வந்து கிட்டத்தட்ட கிரெடிட் என்ற அமைப்பில் இருந்தாலும் ஒரு டெபிட் கார்டுன்றதுக்குள்ளே தான் என்ன செய்து வருது. ஏன்னா உங்களுக்கு கட் பண்ணிட்டு தான் உங்களுக்கு கையில் பணமே என்ன செய்ய போகுது, வரப்போகுது. அப்போ நிச்சயமாக அந்த இடத்துல வந்து அது வந்து ஒரு டெபிட் கார்டுடைய அமைப்பில் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம், அதில் மார்க்க ரீதியாக பிழை இல்லை. ஆனால் கிரெடிட் கார்டு ஏன் நம்ம கூடாது அப்படின்னு சொல்கிறோம்னால் அதில் பல காரணங்கள். அதில் மிக முக்கியமான காரணம் நாங்கள் வட்டிக்கு அதில் என்ன செய்கிறோம், ஒத்துக்கொள்கிறோம்ன்றது முதலாவது காரணம். இரண்டாவது பிரதானமான காரணம் என்னென்னு சொன்னால்,
ஆனால் வட்டி ஒத்துக்கொள்வது மட்டுமல்ல, பேங்க்குக்கும் அந்த கம்பெனிக்கும் மத்தியில் நடக்கக்கூடிய அந்த கிரெடிட் கார்டை வந்து அந்த மெஷினை வந்து அதாவது எடுத்து அந்த எக்ரிமெண்ட்டை பண்ணியிருக்கக்கூடிய அந்த கம்பெனி, நாங்கள் எங்கெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுறோமோ அந்த கம்பெனிகளுக்கும் இடையில் நடக்கக்கூடிய வட்டி தொடர்பாடலுக்கு முழுமையாக நாங்கள் தான் காரணம். இந்த பேங்க்கில் இருந்து அதாவது பேங்க்குக்கு என்ன செய்கிறாங்கன்னா, இந்த கம்பெனிஸ் எல்லாம் வந்து 2.5லேருந்து 7.5 வரைக்கும் கட்டுறாங்களாம். அப்போ அந்த மாதிரியான அந்த வட்டிக்கு இவர்கள் தான் நாங்கள் தான் நடுவில் காரணமாக இருக்கிறோம். அதாவது பேங்க் வந்து அந்த நாங்கள் எடுக்கக்கூடிய கடன் எல்லாத்தையும் பேங்க் உடனே அன்றைக்கு நாளோ அடுத்த நாளோ அது அவங்களுக்கு வரவு வச்சிருது, அந்த கம்பெனிக்கு என்ன செஞ்சது வரவு வச்சிருது. அப்போ இப்படி வேகமாக வரவு வைப்பதனால பேங்க் என்ன செய்யுதுன்னா 2.5 நீங்கள் எங்களுக்கு பே பண்ணணும்னு சொல்லி அவங்கள்ட்ட வட்டி எடுக்குது. அதாவது கிட்டத்தட்ட 1 கோடியை கொடுத்துட்டு என்னது 1 கோடி 2.5 லட்சத்தை என்ன செஞ்சிருது எடுத்துருது. அப்போ எப்படி எடுக்குது, 1 கோடியை உங்கள்கிட்டையும் 2.5 அதாவது இந்த 2.5 லட்சத்தை கம்பெனிகிட்டே என்ன செய்யுது எடுக்கக்கூடிய நிலைமை பார்க்குறோம். அப்போ இந்த வட்டிக்கு யார் காரணம் அப்படின்னா நாங்கள் தான் என்ன செய்கிறோம், அதுக்கு காரணமாக அமைகிறோம். எனவே இது போன்றவைகள் என்ற அடிப்படையில் வந்து இன்றைக்கு சவுதியிலையோ சவுதி அல்லாத இடங்கள்லையோ அந்த அமைப்பிலான கிரெடிட் கார்டு தான் என்ன செய்யுது இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையை நாம் என்ன செய்கிறோம் பார்க்குறோம். அதனால் இந்த கிரெடிட் கார்டு என்பது ஹராம் என்பதில் சந்தேகம் கிடையாது. டெபிட் கார்டு வடிவத்தில் இருக்குமாக இருந்தால், அது கிரெடிட் கார்டு என்ற பெயரில் இருந்தாலும் சரி, எந்த வடிவத்தில் இருந்தாலும் சரி, அது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒரு விஷயம்தான்.